ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷலாக ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதில் ஐஸ்கிரீம் மிஷின், அதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க், முட்டை, இது போல் எந்த பொருட்களும் யூஸ் பண்ணலை. மிக்ஸி ஜாரில் ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது நீங்களே வீட்டில் சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு சில்லுன்னு இந்த ஐஸ்கிரீமை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இது போல் வெரைட்டியான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐஸ்கிரீமோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீம்ஸ் அங்கே இருக்குது. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இது 400 ml அளவு பால் இருக்கும். இப்போ இந்த பாலை நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு உரமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவருடைய கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சிக்கோங்க. இது ஒரு 30 ml அளவு பால் இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் இந்த கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். சேம் ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால் சுட வைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல, அது நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கணும். சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய தங்கி இருக்கிற கஸ்டர்ட் பவுடர்லாம் மேலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேருங்க. நான் இந்த வீடியோவில் பயன்படுத்தி இருக்கிற பொருட்களுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்ததும் எவ்வளோ கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இதை சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைக்கணும். சூடாகவே ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப வெளியிலலாம் தெரிச்சிரும். அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அங்கங்கே கட்டிகள் இருக்கும். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி இல்லைன்னா பால் ஆடை சேர்த்துக்கோங்க. டெய்லி நம்ம பால் காய்ச்சும் போது அதில் ஆடை வரும்ல, அதை எடுத்து சேமிச்சிட்டே வரணும். அப்படி நீங்கள் ஒரு 5 நாள் சேமிச்சிங்கன்னா போதும், ஒரு கப் நிறையவே ஆடை வந்துடும். அந்த ஆடையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஆடையை எடுத்து சேமித்து வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரீசரில் வச்சு சேமித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். டெய்லி சேமித்து வச்ச ஆடையை நம்ம என்றைக்கு ஐஸ்கிரீம் செய்கிறோமோ அன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இது ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணாதனால ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஆயிரும். ஆனால் இது போல் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு டைம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கும் போது எவ்வளோ கிறிஸ்டலாக இருக்குது. ஆனால் நம்ம இதவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது போல் சின்ன சின்னதாக உடைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா ஐஸ்கிரீமையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு.
இதை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆக விடலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. முதல்ல எவ்வளோ கிறிஸ்டலாக இருந்தது, இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் இதை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏர்டைட்டான கண்டெய்னர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பிரெட் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட யூஸ் பண்ணலாம். இது போல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா லெவல் படுத்திக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணிடுங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஏர்டைட்டான கண்டெய்னர் யூஸ் பண்ணல, சாதாரணமான பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது போல் பண்ணுறோம். அடுத்து மேலாப்பில் ஃபாயில் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. என்ன போல் இது போல் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டெப்லாம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மூடி வச்சு கூட மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு 5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து தயாராக இருக்கும். இப்போ மேலே நம்ம போட்டு வச்சுருந்த பேக்கிங் பேப்பரை வந்து எடுத்துடணும். பேக்கிங் பேப்பர் தான் போட்டு மூடணும்னு இல்லை, நார்மல் கவர் வச்சு கூட மூடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். வாவ், எவ்வளோ சில்கி ஸ்மூத்தியாக எவ்வளோ சூப்பராக இறங்குது பாருங்கள். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க குழிக்கரண்டியில் கூட நம்ம இதை எடுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு தான் எடுக்கணும்னு இல்லை. இது போல் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். நான் வந்து துருவின பிஸ்தா, துருவின பாதாம், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட விருப்பம் தான். இது ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக உங்கள் கூட சில டிப்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு. ஐஸ்கிரீம் ரொம்ப கிறிஸ்டலாக வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து ரொம்ப தண்ணியான பால் யூஸ் பண்ணால் வரும். 2வது காரணம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் 2வது டைம் அரைக்காமல் வச்சிட்டோம்னாலும் வரும். அதே போல் ஃப்ரீசரில் வைக்கும்போது டெம்பரேச்சரை ரொம்ப லோ பண்ணி வச்சிட்டோம்னாலும் வரும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.